இட்லி கடை படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இட்லி கடை படத்தின் மூலம் தனுஷ் என்ன சொல்லி வந்திருக்கார் அப்படின்னா, அகிம்சையே தலைச்சிறந்த ஆயுதம் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காரு. மிக அருமையான காந்தியினுடைய கோட்பாடு, காந்தியினுடைய கருத்து. இது இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி நல்ல கருத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கு யாருமே முன் வருவது இல்லை. அடுத்து இன்னொரு விஷயத்தை அருமையாக சொல்லியிருக்கார் தனுஷ். ஏன்னா இந்த படத்துடைய கதை டைரக்ஷன் அவர் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வம் எவ்வளவு முக்கியம், குலதெய்வத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், ஏன் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கு எல்லாருமே குலதெய்வம் கும்பிட்டு இருக்கோமே, அது யார் குலதெய்வம்? நம்முடைய முப்பாட்டன், பல தலைமுறைகளுக்கு முந்தைய உள்ள முன்னோர்களை தான் நம்ம தெய்வமாக குலதெய்வமாக வணங்குகிறோம். அதைத்தான் அவர் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக எந்த வேலை செய்யும்போதும் எந்த தொழில் செய்யும்போதும் அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தை மிக அருமையாக இது வரைக்கும் யாரும் எந்த படத்துலையுமே சொல்லலைங்க. அப்படி சொல்லியிருக்கார் தனுஷ். இதுக்காக தனுஷை நம்ம பாராட்டலாம். அவருடைய நடிப்பு மற்ற படங்களை விட இதில் கம்பேர் பண்ணும்போது 90% தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கதை இயக்கத்தில் அவர் கவனம் செலுத்துனதால் நடிப்பு கொஞ்சம் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இயல்பாக நடிச்சிருக்காரு. இந்த கதை களத்தை கிராமத்தில் இட்லி கடைகள் எப்படி இருக்கும், யார் இட்லி கடை ஆரம்பிப்பா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு தனுஷ். அது மட்டும் இல்லைங்க, இதில் ராஜ்கிரண் இட்லி கடை வைக்கிறவராக நடத்துகிறாரு. மாவாட்டுறது, அந்த மாவாட்டுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இட்லியை சுவையாக செய்கிறது எப்படி, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதை எல்லாத்தையும் சாதாரண இட்லி தானே நம்ம நினச்சிக்கிறோம். சாதாரண இட்லியை தானே சாப்பிட்றோம். இட்லியை சாப்பிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு 2 வார்த்தையில் சொல்லிட்டு வந்துடுறோம். ஆனால் அதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபடணும், எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு ஒரு கைப்பக்குவம் வேணும் அப்படிங்கிறத விலாவாரியாக சொல்லியிருக்கார். அதை ராஜ்கிரண் பிரமாதமாக பண்ணியிருக்கார். ராஜ்கிரனை தவிர அந்த ஒரு கேரக்டரில் வேறு யார் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு நேச்சராக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அவர் குளிக்கும் போதாகட்டும், மாவாட்டும் போதாகட்டும், அவருடைய அந்த மேல்கை இதை என்னமாங்க இருக்குது, அவருடைய உடம்பு முதுகு இதுக்கு எல்லாம் ஒரு வாட்ட சட்டமாக அந்த பலசாலி தான் அந்த மாவை ஆட்ட முடியுங்கிறத இன்டைரக்டாக தனுஷ் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமை. கிராமத்து பெண்ணாக நடிச்சிருக்க நித்யா மேனன் மிக அருமையாக யதார்த்தமாக அவ்வளோ பெரிய குண்டு உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருக்கா. சத்யராஜுக்கு சிறிய பாத்திரனாலும் கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப அருமையாக ஆழமாக மனசில் வாங்கி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் ஒரு சிறந்த வில்லனாகவும் நம்ம பேர் வாங்கணும்னு அதை மறுக்காமல் ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. அழகாக நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு. 5க்கு 4 மார்க் இதுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிற நேயர்களே.